நீங்கள் வந்து 30% நீங்கள் ஒரே நாளில் தூக்கிட்டு 5% கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னாங்க 2018 மாற்றுறாங்க. ஸோ அது மாற்றினாலும் அதை திருப்பி எடுத்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த ரிசோர்ஸஸ் இருக்கணும், எடுத்த டெசிஷனில் நிற்கணும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ நாம் டிக்டாக்கை வந்து முதல்ல பேன் பண்ணோம். இவங்க முந்தா நேற்று தான் டிக்டாக்கையும் இன்ஸ்டாகிராமு மெட்டா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் முந்தா நேற்று தான் பேன் பண்ணாங்க. நேற்று ஆட்சியே கவுந்து போச்சு. பெரிய மணி பெரிய சப்போர்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து மொபிலைஸ் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. வெளிநாட்டு மீடியா சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருந்திருக்கு. யார் நான் சொல்கிறது கிளர்ச்சியாளர்கள் சைடில் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு மீடியா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி ஓவர் நைட்டில் ஒரே நாள்லலாம் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஏதாவது இவங்க வரவே கூடாதுன்னே நிறைய வெளிநாட்டு சக்திகள் வந்து வெளிநாட்டு சக்தியெல்லாம் யார் இருக்கு திட்டம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா அது அவங்களோட ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த 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 காரிடாரும் வேணும், ஈஸ்ட் பாகிஸ்தானும் வேணும், அப்படி வச்சு தான் அவங்க மூவ் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் போனது அவங்களுக்கு வருத்தம் தானே. ஏன்னா ராணுவ தளபதி வந்து கெடு கொடுக்குறது பிரதமருக்கு 45 மினிட்ஸ் தராங்க. இது 45 நிமிஷம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு உடனே நாட்டை விட்டும் வெளியேறாங்க. இல்லை, ஷேக் ஹசீனா அவர்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை கையில் எடுத்ததால் பங்களாதேஷில் வெடிக்கக்கூடாத போராட்டம் கலவரமாகி மிகப்பெரிய அளவில் வெடிச்சிட்ருக்கு. இதனால் ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு தப்பி வர அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த கலவரத்தின் பின்னணி பார்ப்பதற்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவை பற்றி சொல்லுங்கள் சார். ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கபந்து, அதாவது வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய முதல் பொண்ணு இவங்க. அப்புறமா அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி அவங்க. அது வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து 1971 அவர் வந்து இந்த பங்களாதேஷ் அப்படின்றது நாடு வந்து தனியாக பாகிஸ்தான்லேருந்து பிரித்து எடுப்பதற்கு மிகவும் பாடுபட்டவர். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்படுகின்ற பங்களாதேஷ்க்கும் நடுவில் நிறைய தகராறு ஆரம்பத்துலேருந்து 1947 இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் தனி நாடாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படி ஏற்பட்ட போது முதல்ல வந்து இந்த மாதிரி தனி நாடு, இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை முதல்ல இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் முதல்ல இந்த ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பாகிஸ்தான் அப்படின்றதே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆயிருக்க முடியும். பாகிஸ்தான் நான் சொல்கிறது வந்து பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரி வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆனாலும் 1947 தனி நாடாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன நாடு தான் பாகிஸ்தான். அதில் வந்து 2 பகுதிகளாக இருக்குது. அதாவது கிழக்கு பாகிஸ்தான் சொல்லப்படுகின்ற பங்களாதேஷ், அது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லலாம். அது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ 2ஆக பிரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு வந்து 2 இடத்துல இருந்தாலும் 2 பகுதிகளில் இருந்தாலும் ஒரே நாடு தானே. ஸோ அப்போ பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அதில் வந்து டாக்ஸ் வரும், டாக்ஸ் கலெக்ஷன். அதோட டாக்ஸ் கலெக்ஷனோட எந்தெந்த பகுதியிலேருந்து பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து இப்போ இருக்கிற அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து நிறைய டாக்ஸ் வந்திருக்கு, நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன் ஆன் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ நான் சொல்கிறது வந்து அந்த இதில் அந்த டைமில். ஸோ அது தவிர வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் முக்கியமான பதவிகளில் இருக்க முடியும். நான் சொல்கிறது பாகிஸ்தான் 2 பக்கத்துலையும், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபு, அப்புறமா ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாப், நான் சொல்கிறது இந்தியா பஞ்சாபில், பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஜாதி, அந்த ஒரு அவங்களோட ஆதிக்கம் வந்து இன்னி வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்குது. அது வந்து 1971 வரைக்கும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயும் இருந்தது, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு பெங்காலிஸ்க்கான ஒரு பகுதி இல்லையா, வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இங்கேயும் வந்து அங்கேருந்து வரக்கூடிய ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க பாகிஸ்தான். ஸோ நான் சொல்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அதை ஒத்துக்க முடியாது. எந்த பகுதியில் இருக்கிறவங்கள நாங்களே ஆளுவோம், எங்களுடைய மொழி பேசக்கூடியவங்க எங்களில் ஒருத்தர் தான் இந்த பகுதியை ஆள முடியும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எலக்ட் பண்ண லீடரை வந்து பதவி பிரமாணம் செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல பட்சத்தில் 1971 ஒரு பெரிய புரட்சி வெடிக்குது. புரட்சி வந்து கலவரமாக மாறுது. உள்நாட்டு போர்
போர், அதாவது சிவில் வார் அப்படின்னு மாறுது. அதில் வந்து நிறைய மக்கள் உயிரிழக்கும் நிலை வருது. அதுக்கப்புறமா எக்ஸோடஸ் மாஸ் எக்ஸோடஸ், அதாவது அகதிகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்மளுடைய இப்போ மேற்கு வங்க மாநிலமும் அதே மாதிரி அந்த பக்கம் அஸ்ஸாமு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நிறைய புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பெயர்தில் தப்பிச்சு அகதிகளாக வராங்க, அவங்க வேறு வழி கிடையாது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும்போது இந்திரா காந்தி அவர்கள் வந்து வர வழி இல்லாமல் போய் அதை தடுத்து நிறுத்தி ஸோ நம்ம இன்டர்வியூன் பண்ணுறோம் 1971. அப்போ தனி தேசமாக பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பிரித்து கொடுக்கும் போது அப்போ அந்த பிரித்து கொடுக்க இடத்துல இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷேக் ஹசீனா, இன்னைக்கு தப்பிச்சு போனாங்களா பங்களாதேஷ்லேருந்து, இவங்களுடைய தந்தையார் அப்படின்றவர் பங்கபந்து, அவர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் வந்து அவர் வந்து முதல்ல இது வராரு. ஒரு 4 வருஷத்துக்கெல்லாம் வந்து அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு. அதாவது அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க. அசாசினேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியா என்னன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவரோட ஐடியா பாருங்கள், அவர் வந்து இந்தியா மாதிரி பங்களாதேஷும் ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும்னு நினச்சாரு. அது முடியாது. என்றைக்குமே வந்து ஒரு இஸ்லாம் மெஜாரிட்டி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. இருக்கும், ஆனால் பேரளவில் தான் இருக்கும். பாகிஸ்தான் டெமோக்ரஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் தான் பேர். ஆனால் அங்கே இருக்கிற டெமோக்ரஸி எந்த அளவில் இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் கூட 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. அதான் பாகிஸ்தான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பங்களாதேஷ்லையும் பார்க்கணும். பங்களாதேஷ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செக்குலர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு, அதை ஒத்துக்க முடியல அவங்களால. ஸோ ஒத்துக்க முடியாதனால ஒரு மிலிட்ரி இராணுவ புரட்சி வருது. அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் கூட சேர்ந்து அவருடைய மனைவி, அவங்க பசங்க, அவங்களுடைய தம்பி, அப்புறம் எல்லாரும் மருமகள்கள் எல்லாருமே சேர்த்து ஒரு ஃபேமிலி மொத்தமாக கொல்லப்படுறாங்க அந்த முஜிபுர் ரஹ்மானோட. ஸோ அப்போ வந்து இவங்க வெளிநாட்டில் இருந்ததுனால இவங்க வந்து தப்பிக்கிறாங்க. யார்? ஷேக் ஹசீனா. அதுக்கப்புறமா அப்போதுலேருந்து இவங்க வந்து அரசியலுக்குள்ளே வரணும். அந்த நாட்டுடைய தந்தைன்னு சொல்லப்படுகின்றவருடைய மகள். இப்போ நேச்சுரலி அந்த அவங்களோட அந்த ஃபைட்டிங் இன்ஸ்டிக்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த நாட்டுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து அந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப தடவை முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கும் போதே, அவர் இந்தியாவில் இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்போ வந்து அவங்க சீக்ரெட்டாக வச்சு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தது வந்து இந்தியா கொடுத்தது. அந்த டைமில் இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அவாமி லீகோடைய அவங்களுடைய கட்சிக்கு இவங்க இங்கே இருந்துக்கிட்டே, அதாவது வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே அவங்க வந்து தலைவர் ஆகிறாங்க. அப்புறம் உள்ளே போகிறாங்க. அவங்க பங்களாதேஷ்குள்ளே போகும்போது போராட்டம் வெடிக்குது. இதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாணவர் போராட்டம், இதே மாதிரி யூனிவர்சிட்டி போராட்டத்தும் போது மாணவர்கள் கொல்லப்படும் போது தான் இவங்களோட என்ட்ரியே பங்களாதேஷ்குள்ளே போகுது. உள்ளே போனவுடனே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம பார்க்க முடியுது. நிறைய தடவை அரெஸ்ட் ஆகிருக்காங்க. நிறைய தடவை அவங்க வந்து உடனே போனவுடனே வந்து நம்ம ஊரில் இந்த சினிமாலெலாம் காமிக்கிற மாதிரி நேராக ஒரு திரும்பி வந்த உடனே நேராக ஒரு அரசியல் தலைமை அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவங்க நிறைய தடவை போராடி தான் அவங்களுடைய லேடரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது. எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் கவர்மெண்ட் வருது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டில் தோல்வி, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த 3வது டேர்ம் இது பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எதிர்ப்பு வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? அந்த மக்களால் இவங்களோட ஆட்சி காலம் எந்த அளவுக்கு பயனடைஞ்சது? அதாவது பங்களாதேஷ் ஆஸ் அ கண்ட்ரி வந்து அதுக்குன்னு ஒரு அதாவது டிபெண்டன்ட் கண்ட்ரியாக தான் இருக்க முடியும். பங்களாதேஷ் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், சில நாடுகள், அதாவது இண்டிபெண்ட் அப்படின்றது வந்து ஒரு எப்படி பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த பேசிஸில் அந்த கண்ட்ரி க்ரோ ஆகும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். இவங்க வந்து இந்த கார்மெண்ட்ஸு, அப்புறமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இவங்க கொஞ்சம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து அதுக்கான இடம் கொடுக்கணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் இவங்க பண்ணாங்க, நிறைய கொண்டு வந்தாங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம். ஆனாலும் அந்த மக்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து சப்போர்ட் இருந்தாலும் அந்த மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து அவங்க தேவைக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பிரிட்ஜ் பண்ண முடியல அந்த கேப்பை. வளர்ச்சி நல்லா தான் இருந்தது. அது நடுவில் வந்து நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க பார், பங்களாதேஷில் கூட நல்லா வளர்ச்சி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஸ்ரீலங்காவோட கிரைசிஸ் போது அடுத்தது பங்களாதேஷ் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை பங்களாதேஷ் ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்தியாவோட எக்கானமி விட பங்களாதேஷோட எக்கானமி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் வந்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வி சா திஸ் திங்ஸ் கம்மிங். ஸோ இது வந்து உடனே இது வந்து ஒரே ஓவர் நைட்லலாம் இல்லை, கொஞ்சம் நாளாக வந்துக்கிட்டு இருந்தது.
அதை வந்து அவங்க அன்செக்டு அதாவது கவனிக்காமல் விட்டாங்க சிலதெல்லாம். அது தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த டெசிஷனை வந்து மாற்றி இருக்கணும். இப்படி ஒரு போராட்டம் வெடிக்கணும் போது உளவுத்துறையோட ரிப்போர்ட், அந்த நாட்டோட உளவுத்துறை ரிப்போர்ட் கண்டிப்பாக பிரதமருக்கு போயிருக்கும். கண்டிப்பாக போயிருக்கும். அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஈல்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த 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 சமயத்தில் அந்த மாறுதலை கொண்டு வந்திருக்கலாம். இல்லை திரும்பி அவங்க இந்த மாற்றம் வந்து வேண்டான்னு ஜனங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் விடாப்புடியாக இருந்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஏதாவது இவங்க வரவே கூடாதுன்னே நிறைய வெளிநாட்டு சக்திகள் வந்து வெளிநாட்டு சக்தியெல்லாம் யார் இருக்க குறிப்பிட்டீங்க? சைனாவாக இருக்கலாம், இல்லை மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா பாகிஸ்தான் கூட இருக்கலாம். பாகிஸ்தான் 1971 இவங்க கிட்ட இருந்து போனவங்க தான். ஸோ இந்த கலவரத்திலையும் கண்டிப்பாக ஐஎஸ்ஐயோட ரோலை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக ஐஎஸ்ஐயோட ரோல் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஐஎஸ்ஐ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். உள்ளுக்குள்ள நிறைய இஸ்லாமிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்த போராட்டத்தின் போது நிறைய அவங்க வந்து கிளர்ச்சியில் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு வந்து கண்டிப்பாக பேக் எண்டில் சப்போர்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. பாகிஸ்தான் முன்னாடி யார் இருந்தா அப்படின்ற கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானே இதை பண்ணுற அளவுக்கு முதல்ல அவங்க கிட்ட பணம் இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தானே திவாலா போக போகிற நாடு. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு அளவுக்கு பணமும் அதுக்கு ஒரு அளவுக்கு ஆயுதமும் இப்போ ரீசெண்டாக ஒரு கன்சைன்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்துச்சு வெளிநாட்டிலேருந்து. அதற்கு ஒரு பிரதிபலனா நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுந்திருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் அதற்கான ஒரு அவங்களுக்கு வந்து கரெக்டாக அது கோஆர்டினேட்டடாக கிடச்சிருக்கலாம். ஸோ அதனால மேபி இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து பாகிஸ்தான் வாண்டட் திஸ். ரொம்ப நாளாக அவங்களுக்கு பாகிஸ்தான் வந்து ஒன்று திருப்பி பங்களாதேஷ் வேணும், இல்லை பங்களாதேஷ் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட போயிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லா இருக்கிறது வந்து பிடிக்காது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்லேயே அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க பங்களாதேஷ் மீது ஒரு கண் வைத்து கொண்டு தான் இருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து நடுவில் இஸ்லாமிக் காரிடார்னு சொல்லுவாங்க. அதாவது பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்குள்ளே பங்களாதேஷ் வரைக்கும் முகலிஸ்தான் ஒரு காரிடார் ஒன்று 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து காரிடார் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைவே மாதிரி போடுறது பிளான். நான் சொல்கிறது இண்டிபெண்டன்ஸ் போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளானாக இருந்தது. ஸோ இந்தியா வந்து அந்த நிலப்பரப்பை விட்டு கொடுத்துடணுமா? எப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே அந்த 2000 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? நம்ம உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம் இருக்கு இல்லையா? அந்த 2000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரோட்டில் அவங்க 2 பேரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது வந்து நிறைய இதை பற்றி நிறைய பேசினாங்க அந்த டைமில். இதெல்லாம் பண்ணணும்னாங்க. ஸோ அது பங்களாதேஷ் ஆன பிறகு தான் உங்களுக்கு அந்த இதுவே திட்டமே கைவிடப்பட்டது. அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொல்லுவார், இது வந்து அறிவு கட்ட தனமாக இருக்குது, அறிவுள்ளவன் யோசிச்சவன் எவனும் இந்த மாதிரி ஒரு காரிடார் பிளான் கூட பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளான்லாம் இவங்களுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அதை நீங்கள் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். அந்த பழைய மேப்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரிடார் இதெல்லாம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிடாரை ஒட்டி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ மேபி அதுதான் அவங்களோட ஐடியாவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை நோக்கி அவங்களுடைய திட்டம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா அது அவங்களோட ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த 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 காரிடாரும் வேணும், ஈஸ்ட் பாகிஸ்தானும் வேணும், அப்படி வச்சு தான் அவங்க மூவ் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் போனது அவங்களுக்கு வருத்தம் தானே. இப்போ இந்த ரிசர்வேஷன் இந்த கலவரமாக வெடிக்கிற அளவுக்கு என்ன விஷயம் அதில் இருக்குது சார்? இடஒதுக்கீடில் அவங்களுக்கு வந்து இந்த பங்களாதேஷோடைய சுதந்திர போர் இருக்குல்ல 1971 அப்போ வந்து அந்த தியாகிகளுடைய பசங்க இருக்காங்களே அவங்களோட வாரிசுகளுக்கு 30% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றணும். நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களும் நம்மளோட நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷனோட அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஜீனியஸ் ஆக்சுவலாக. அவர் வந்து சொன்னார், கொஞ்ச நாள் வரைக்கும் பாருங்கள், இல்லைனா மாற்றுங்க. அது எப்பவுமே ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க கூட மாற்றுங்க, அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷனில் அவங்க மாற்றணும், முதலே மாற்றிருக்கணும், மாற்றலை. அதுவும் இல்லாமல் ஒரே நாளில் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து 30% நீங்கள் ஒரே நாளில் தூக்கிட்டு 5% கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னாங்க 2018 மாற்றுறாங்க. ஸோ அது மாற்றினாலும் அதை திருப்பி எடுத்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த ரிசோர்ஸஸ் இருக்கணும். அது இல்லாமல் திருப்பி ஃப்ளிப்ஃப்ளாப்பு எடுத்த டெசிஷனில் நிற்கணும், இல்லை திருப்பி ஒரே நாளில் திருப்பி இல்லை நான் பழைய ரோல்கே போகிறேன்னா துக்ளக் மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் அதான் நான் சொல்ல வர்றது, வெளிநாட்டு சக்திகள், அதாவது வெளிநாட்டிலேருந்து பணம் வராமல் இவ்வளோ பெரிய கோஆர்டினேட்டடாக பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க அது வந்து வெளிநாட்டுடைய இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஸோ 2 விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல இருக்குது, எப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதோடைய அந்த ப்ளக் இருக்குல்ல, சுவிட்சு ப்ளக் வந்து நம்ம அந்த நாட்டோட தலைவர்கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் போச்சுனாலும் இந்த பிரச்சனை வரும்.
ஸோ நாம் டிக்டாக்கை வந்து முதல்ல பேன் பண்ணோம். இவங்க முந்தா நேற்று தான் டிக்டாக்கையும் இன்ஸ்டாகிராமு, மெட்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்தையும் முந்தா நேற்று தான் பேன் பண்ணாங்க. நேற்று ஆட்சியே கவுந்து போச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லை முதல்ல. ஸோ எனி டைம் எனி கண்ட்ரி கேன் இன்டர்ஃபியர் இன் தேர் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க முன்னாடியே பார்த்துருக்கணும். அவங்க பார்க்காம விட்டது ஒரே நாளெல்லாம் மாற்ற முடியாது. மாற்றினதை திருப்பி வந்து ஃப்ளிப்லாப்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து பெரிய மணி, பெரிய சப்போர்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து மொபிலைஸ் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. வெளிநாட்டு மீடியா சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருந்திருக்கு. யார் நான் சொல்கிறது, கிளர்ச்சியாளர்கள் சைடில் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு மீடியா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி ஓவர் நைட்டில் ஒரே நாள்லலாம் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்க்காம கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பிரதமர் தான் உள்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி வந்து கெடு கொடுக்குறாரு பிரதமருக்கு. 45 மினிட்ஸ் தராங்க. இது 45 நிமிஷம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு உடனே நாட்டை விட்டும் வெளியேறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறது சார்? இல்லை, ஷேக் ஹசீனா அவர்கள் மாத்திரம் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி வருது. அப்போ ராஜபக்சே அவர்கள் எப்படி சொல்லுவோம்? ஸோ ஸ்ரீலங்காவில் ராஜபக்சே அவர்களும் இதே அல்டிமேட்டம் தான். நீங்கள் இவருக்காவது ஒரு அல்டிமேட்டம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 45 மினிட்ஸ் ஒரு கிரேஸ் டைம்னு ஒன்று கொடுக்குறேன். அவர் சொல்லாமல் கொள்ளாமல் தானே போனார். அவர் ராஜபக்சே அவர்கள் வந்து காணாமல் போனார். அப்படிதான் அவர் வந்து எங்கேயுமே அனௌன்ஸ் ஒரு ராணுவ தலைவரில் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு அதாவது ஜனநாயக ஒரு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அதில் ஒரு கண்ட்ரோல் வந்து பிரதம மந்திரி கிட்ட இருக்கு. பிரதமரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரதமருடைய இதில் வந்து ஜனங்க வந்து அக்யூஸ் பண்ணுறதே பிரதம மந்திரியை தான். ஸோ அப்போ வந்து பிரதமர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ராணுவம் தான் இதை எடுத்து நடத்தணும். ஏன்னா இல்லைம்மா உயிர் சேதம் நிறைய வந்துடும், இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இராணுவ தளபதி தான் அந்த இடத்துல எடுத்து ஆகணும். ஏன்னா இவங்க வந்து சிஸ்டம் தப்புன்னு சொல்கிறது வந்து ஜனநாயகம், இவங்க ஓட்டு போட்ட கவர்மெண்ட்டு தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வேறு எங்கே போவாங்க அவங்க? அந்த நாடு வந்து சின்ன பின்னமாயிடும். அது ஏற்கனவே பங்களாதேஷ்ன்றது வந்து 1947-46 முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம் வந்துன்னா லட்சக்கணக்கான பேர் சாவறதை தான் நம்ம வந்து வங்கதேசத்தில் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு, அதாவது எப்போவுமே நல்ல பேர்னிங் எப்போவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். சும்மா லைட்டாக ஏதாவது தே நீட் சம் ரீசன் அப்படின்ற மாதிரி தான் அது அந்த நாடே இருக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ ஜனங்க யாரை நம்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழி இராணுவத்தை மாத்திரம் தான் நம்பி ஆனோம். அதனால இராணுவ தளபதி அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறார். ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ட்ரீம் கவர்மெண்ட் வரும், அதுக்காக தான் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறோம், எல்லாரும் இந்த கலவரத்தை கைவிட்டு போங்க, இந்த ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. இதே தான் ஸ்ரீலங்காலையும் இதே மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இவர் வந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் நாடு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பாலிசி வைஸ் வந்து நிறைய ப்ராப்ளம், நிறைய சேஞ்சஸ் வரும் இனிமேல் பங்களாதேஷில். அது பாலிசி சேஞ்சஸ் இல்லாமல் வெறுமனே இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்ற வெறுமனே இவங்களை மாத்திரம் எலிமினேட் பண்ணும், இல்லை இவங்களை மாத்திரம் பதவி விலக செய்யணும் அப்படின்ற ஒரு மூவில் பண்ணி வேற ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இதே பாலிசி ரன் பண்ணாங்கன்னா இதை விட ஒரு மோசமான நிலையை தான் பங்களாதேஷ் சந்திக்குமே தவிர இதில் வந்து கால்கள் மாறினா காட்சிகள் தொடர்ந்துன மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அந்த பங்களாதேஷோடைய தலைவிதி மாறாமல் போயிடும். ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஒரு இந்த போராட்டம் இப்போதைக்கு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்துட்டு மாணவர்கள் திரும்பி காலேஜஸ்க்கோ ஸ்கூல்ஸ்க்கோ யூனிவர்சிட்டிஸ்க்கோ போகணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளோட வேலையை செய்வாங்க, இராணுவம் தன்னுடைய வேலையை செய்யும், மக்கள் அவங்களோட வேலையை செய்வாங்கன்னு வரும்போது தான் இந்த போராட்டம்கான வெற்றியும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டக்காரர்கள்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது பிரச்சனையே இல்லை. நேற்று பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. இன்னும் ஒரு வாரம் இப்போ வந்து எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல், எல்லா நாட்டிலேருந்தும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து தன்னுடைய பார்டர், இந்தியா 3 பக்கமும் இந்தியா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். பார்டர்ஸை வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இவங்க திரும்பி போயிட்டு மாமூலான வாழ்க்கை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஆரம்பித்தா மாத்திரம்தான் அவங்க நாடு திருப்பி வந்து மீண்டு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்மளுக்கு வந்து இந்த அகதிகள் ப்ராப்ளம் வரும். ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லை, வாழறதுக்கான தகுதி அற்ற ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னா திரும்பி எழுந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க ஜனங்க. ஸோ அதுக்காக இந்தியாவும் தன்னுடைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பார்டர் நம்ம இன்றைக்கி செக்யூர் பண்ணியிருக்கணும், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி வி ஹவ் சீல்ட் த பார்டர்ஸ் எஸ்டர்டே. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.